அனைவருக்கும் வணக்கம். இப்போது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 மாத கிரகமும் இந்த மார்ச் மாதத்துல மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒன்று சேருது. அதோட ராகுவும் இருக்காரு. லாப ராகு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடமாகிய உபஜய ஸ்தானத்துல ஒன்று சேருது. ஒரு சிறப்பான அமைப்பு. அதுல நம்மளுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அதுவும் நல்ல விஷயம் தான். அடுத்தது 12ஆம் இடத்துல சனி, 7.5 சனியுடைய முதல் பார்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. விரைய சனி ஆல்ரெடியே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய தாக்கங்கள் நம்ம அப்படியே கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதம் பர்டிகுலரா நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரான கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானமாகிய உபஜயஸ்தானத்துல 5 கிரக கூட்டணி ரொம்ப நல்லது. ஸோ மாதத்தோட பிகினிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் இந்த மாதத்தில் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க போறாரு. குருவுடைய பார்வையில் இருக்க போறாரு. ரொம்ப நல்ல விஷயம். குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே குடும்ப ரீதியாக இருக்கிற சுமை அமைப்புகள் இந்த மாதத்தில் பர்டிகுலராக குறையும். குடும்பத்தில் சுப விஷயங்கள், சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஃபேமிலியில் இருக்கிற கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதற்கான பொருளாதாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கடுமையான குழப்பங்கள் இப்போது நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல மங்கள மாற்றங்கள் இந்த மாதத்துல நிகழும். மங்கள மாற்றங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ ஒண்ணு கூடி வருவாங்க. குடும்பத்துல இருந்த கடுமையான கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா சரியாகும். இருப்பினும் சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கு. நம்மளை சுத்தி ஒரு மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த மாதத்துல அதை எளிமையா சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் ஃபேமிலி ரீதியா பாசிட்டிவா இருக்கு. எனவே ஃபேமிலி ரீதியா இந்த மாதம் பெருசா எதுவும் குறையா இல்ல. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது. குடும்பத்துல இருந்த அத்தனை குழப்பங்களும் இந்த மாதத்துல ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா தலைவலி கொடுக்காம எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும். அடுத்தது நம்ம தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியா அலைச்சல் இருக்கு. உத்தியோகத்துல மாற்றம் இருக்கு. தொழில் ரீதியா அலைச்சல் இருக்கு. தொழில்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. இருப்பினும் இந்த மாதம் லாபஸ்தானத்துல ராசிநாதன் சிந்தனை பூரா லாப நோக்கத்தோட இருக்கும். பொருளாதாரத்தை நோக்கி ஒரு பயணம் இருக்கும். எப்படியாச்சும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இந்த மாதத்துல பிறக்கும். எனவே உத்தியோக ரீதியா இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் சரியாகும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா உண்டு. இதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கானா? கண்டிப்பா இல்ல. இந்த மாதத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பாசிட்டிவா இருக்கு. உபஜயஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. முயற்சி ஸ்தானத்துல குரு பயணங்களை கொடுப்பாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த 5 கிரக கூட்டணி உங்களுக்கு உத்தியோக ரீதியா உயர்வு, நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயத்தை இந்த மாதத்துல நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப நாளா எந்த வேலைக்கு வெயிட் பண்ணீங்களோ அந்த வேலை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வேலையே இல்லை சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல எந்த மாதத்திலயுமே கிடைக்காது. உறுதிப்பட இந்த மாதத்துல உத்தியோகம் கிடைத்தே தீரும். கையில ஃபர்ஸ்ட் சேலரி இந்த மாதத்துல வாங்கிடுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை உறுதியா உண்டு. எனவே இந்த மார்ச் மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியா ஃபேவரா இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. வேலையில மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதத்துல தாராளமா அது நடக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். இப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம தொழில் ரீதியா பார்க்கும்போது இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான். தொழில இருந்த தொய்வு நிலைகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களை பாதிக்காது. தொழில் ரீதியா
இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் அந்த மாதத்துல சரியாகும். தொழில வெற்றி ஜெயம் உண்டாகும். இல்ல தொழில் ரீதியாகவும் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால பிசினஸ் அது இதுன்னு நமக்கு அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன், கடன் வாங்கி முதலீடு பண்றேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிடாதீங்க. ஆல்ரெடியே நிறைய பேர் லாக் ஆயிருக்காங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ல மேஷ ராசியை சேர்ந்த நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ அவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் சொன்னது, என் பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா முடக்கிட்டேன் சார், ஒரு பக்கமா லாக் ஆயிடுச்சு, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கமா போய் லாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கடன் சுமையை தூக்கி தலைமையில சுமந்துகிட்டு இருக்காங்க. எனவே இந்த மாதம் நீங்க பிஸ்னஸ் ரீதியாக growth உண்டு, அதில் மாற்றுக்கிறதுல ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்லை. அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், வேறு ஆப்ஷனே இல்லை. எனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி தேடிக்கணும், ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை, நான் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு, உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு, எந்த துறை சார்ந்து நீங்க இறங்கி தொழில் பண்ணா இந்த மாதத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் அந்த மாதத்துல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும், ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதையை பிடிச்சிட்டு உங்களால பயணிக்க முடியும். எனவே இந்த மாதம் பிசினஸ் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அட்வைசபிள் இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல சார் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதத்துல உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எந்த பிசினஸ் பண்ணா பாசிட்டிவா இருக்குமோ அந்த பிசினஸை தேர்ந்தெடுத்து பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலைகள் இல்ல, நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம், வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இயங்குது. திருமண முயற்சிகளை தாராளமா தொடங்கலாம். இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நிச்சயமாகும், திருமண சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கைகூடி வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 9க்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக வெற்றி உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள் உறுதியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணம் நடக்கும், சுபவிரய செலவு உண்டு. எனவே பாசிட்டிவா இருக்கு, மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய உண்டு. திருமண முயற்சி ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எதுவும் பாதிப்பு தர மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. 7ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் அதிபதி உங்களுக்கு குருவுடைய பார்வையில வந்துருவாரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. மன வாழ்க்கையும் சிறப்பு தான், பெருசா எதுவும் குற்றமா இல்லை. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், காரசாரமான வாக்குவாதங்கள் வரலாம். இது மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செயல்பட்டோம்னா இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது, மன வாழ்க்கையும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல கேது, அது ஒரு மாதிரி டிஃபரெண்டான உணர்வை கொடுக்கும் காதல் உறவுல. காதல் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சல் நிறைந்த காலகட்டம் தான். இது நடக்குமா நடக்காதா, அது திருமணமா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமா அப்படி ஒரு குழப்பிட்டு இருக்கும். இப்போ குரு பார்வை உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கு, காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் உங்க பார்ட்னரோட சில கருத்து முரண்பாடுகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போகும், அதெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது பெஸ்ட். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 5ல கேது, நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கு. இருப்பினும் காம திரிகோணங்கள் இயங்குது. இந்த மாதம் பர்டிகுலரா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். மார்ச் 9க்கு பிறகு சுப செய்தியை தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா பஞ்சமாதிபதி குருவோட பார்வையில இருக்காரு, பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. ஸோ காம திரிகோணங்கள்லாம் இயங்குது, நல்ல தாராளமா புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், சுப செய்தி உண்டு. அடுத்தது நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல், மேலும் குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் பிரகாசமா தெரியுது. அதனால இந்த மாதத்துல நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மாதம், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம், மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதம். சோ குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்தி உறுதியாக உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதமாவே பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா தான் போயிட்டு இருக்கு. பிள்ளைகளோட கருத்து போராட்டம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு நிலை, அப்படியே ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கு. இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது.
ஏன்னா பஞ்சமாதிபதி குரு பார்வையில லாபஸ்தானத்துல இருக்காரு. பிள்ளைகளால ஆதாயம் உண்டு, பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும், பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல சரியாகும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு முற்றுப்புள்ளி வரும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உபஜயஸ்தானம் இயங்குது. இந்த ஒரே பாயிண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். கல்வி ரீதியா எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதத்துல. இந்த மாதம் கல்வி ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் டெஃபினட்டா கொடுத்துரும். நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, போட்டித் தேர்வுகள் எதை நீங்க எழுதினாலும் சரி, இந்த மாதத்துல உறுதியா உங்களுக்கு வெற்றி உண்டு. எனவே கல்வி சார்ந்த வகையில எந்த குழப்பமோ பிரச்சனையோ இல்லை, பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி. ஸோ ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா தேக ஆரோக்கியத்துல நம்ம கவனம் இல்லாம இருந்தோம்னாக்கா சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உங்க தேக ஆரோக்கியத்தை சரிவர பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய கால் பகுதிகள் எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க. கால் பகுதிகள் ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்றபடி எதுவும் இந்த மாதத்துல பெருசா எதுவும் பிரச்சனையா தெரியல. அடுத்தது 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட சிந்தனைகள் மைண்ட்ல போயிட்டு இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கும். மன ரீதியா நிறைய பாதிப்புகள் உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்லாம உடைய பேச்சு, வாயை கொடுத்து மாட்டி பிறகு அதற்காக வருத்தப்படுறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம வருத்தப்படுறது, இது போன்ற விஷயங்களால மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே மன ஆரோக்கியத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு உடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மறக்காம பண்ணுங்க. நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள தடை அமைப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதத்துல அதை மேற்கொள்றது சிறப்பு. அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குலதெய்வத்தை போய் சந்தித்து குலதெய்வத்தை நல்லா மனமுருகி வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்க வீட்டுல நல்லா மனமுருகி வழிபடுங்க. தினமும் காலையில தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அது ஒண்ணுதான் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு பெரிய பொக்கிஷம். மற்றபடி தியான பயிற்சி ஆல்சோ பெஸ்ட். தியான பயிற்சி மேல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னாக்கா தியான பயிற்சிகளை தாராளமா செய்யுங்க. தினமும் இறை வழிபாட்டோட சேர்த்து தியான பயிற்சியும் செஞ்சீங்கன்னா மன ரீதியா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. உங்க மனசு தெளிவா இருந்தா உங்களுடைய பாதை தெளிவா இருக்கும். உங்களுடைய பாதை தெளிவா இருந்தா உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் தெளிவாயிடும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். எனவே இந்த மாதத்துல உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்கும். உபஜயஸ்தானம் உங்களுக்கு இயங்குறதுனால இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியில சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, குரு இந்த கிரகத்துடைய கன்ஜக்ஷன், 12ஆம் இடத்துல சூரியன், சனி சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். மேலும் இந்த மாதத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நம்முடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி பரிவர்த்தனையில பலம் ஆயிடுவாரு. அடுத்தது சூரியன் 14ஆம் தேதி நம்மளோட ராசி மேல உச்சம் ஆயிடுவாரு. அதை நான் ஒரு சூப்பர் பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்தது 19ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆயிடுவாரு. அதுவும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா 2ஆம் அதிபதி மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருப்பாரு. குடும்பம் சம்பந்தமான சிந்தனை கடுமையா இருக்கும். நிறைய யோசிப்போம். ஃபேமிலியில செலவு அதிகமா இருக்கும், பொறுப்பு அதிகமா இருக்கும், குடும்பத்துடைய தேவைகள் அதிகமா இருக்கும், குடும்பத்தோட கமிட்மெண்ட்ஸ் பத்தி அடிக்கடி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி நகர்த்தணும், ஃபேமிலி நம்ம எப்படி வழிநடத்துறது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நிறைய ஓடிட்டு இருக்கும். குடும்பத்துல பொறுப்பு அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சிந்தனை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மற்ற சிந்தனையை தாண்டி ஃபேமிலியை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியா எந்த பிரச்சனையும் பெரிய லெவல்ல இல்ல. இந்த மாதத்துல
குடும்பத்துல சுப விசேஷங்கள் சுப மாற்றங்கள்லாம் உறுதியா நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல குடும்பத்துல நல்ல மாற்றங்களுக்கான அறிகுறி, நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் சிறப்பா நடக்கும். எனவே ஃபேமிலி ரீதியா இந்த மாதத்துல பெருசா பிரச்சனை இல்லை. இந்த மாதத்துல உங்களுடைய வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை இனிமையா பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். சோ குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த வருத்தம், கவலை, கலக்கம் எல்லாமே இந்த மாதத்துல சரியாயிடும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இனிமையா பேசி உங்களை காரியங்களை சாதிச்சுப்பீங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ ஒன்று கூடி வருவாங்க. ரொம்ப நாள் பார்க்காம இருந்த சொந்த பந்தங்களை இந்த மாதத்துல பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் சிறப்பாக கிடைக்கும். ஸோ ஃபேமிலி ரீதியா பெரிய அளவில் எதுவுமே குற்றமா இல்லை, சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இருக்கு. ஃபேமிலியில இருந்த தேவைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துறீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் சுமையா தெரிந்தாலும் அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா மாறுது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும். ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோகம், தொழில் இதுல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனா அது எதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. கொஞ்சம் அலைச்சல் பயணங்களை இந்த மாதத்துல மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் உறுதியாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதத்துல உத்தியோகத்துல இடமாற்றம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பயணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி நீங்க நகர்த்துறது சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்கறது உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அதுக்கான சான்சஸ் செகண்ட் ஹாஃப்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல பிரகாசமா இருக்கு. நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம், மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல் இதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலவு பற்றியே சிந்தனை போகும், கடன் சிந்தனை வரும். கடன் வாங்குறது, கடன் அடைக்கிறது இப்படி தான் நகர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் போகும். இந்த மாதத்துல பர்டிகுலராக அதை அவாய்ட் பண்ணி நகர்த்துறது நல்லது. மற்றபடி தொழில் ரீதியா எதுவும் தொய்வு நிலையா இல்லை. வருமானம் வருது, உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. அடுத்தது பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தனஸ்தானமும் பலமாகுது. எனவே இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். தேவைகள், கடன் தொந்தரவு, கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை போறது இப்படி கொஞ்சம் நெருக்கடியா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் பணம் வரும், அப்படியே கடன் கட்டுவீங்க, பணம் வரும், அப்படியே செலவாகும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் நகர்ந்துட்டு போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப், மாதத்தோட செகண்ட் ஹாஃப் பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்பு வருது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம பஞ்சமாதிபதி நம்மளோட ராசி மேல உச்சமாயிடுவாரு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல வரவு கணிசமா இருக்கும். ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த வரவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலான செலவும் உண்டு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திரும்ப கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல உருவாகும். மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா இல்லை. வருமான ரீதியா பெருசா தொய்வு நிலை இந்த மாதத்துல இல்லை. தேவைகள், எண்ணங்கள் பூர்த்தி ஆகுது. அந்த லெவல்ல நமக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போகுது. அடுத்தது நம்ம இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி இந்த மாதத்துல நமக்கு ஆட்சி ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம தனஸ்தானம் நல்லா பாசிட்டிவா மாறுது. குருவும் நமக்கு 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி காம திரிகோணங்களை இயக்குறாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி டெஃபினட்டா வெற்றியை கொடுத்துரும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள்ல மகிழ்ச்சி செய்திகள்லாம் உண்டு. குடும்பத்துல சுப விசேஷம் உறுதியாக நடக்கும். சுப விரய செலவு அதிகமா இருக்கும். எனவே திருமணம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியா வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் பர்டிகுலரா எந்த பிரச்சனையுமே இல்லை. வாழ்க்கை துணையோட இருந்த பிரச்சனை, போராட்டம், குழப்பம், வருத்தம் எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு முழுமையான திருப்தியை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துல வாழ்க்கை துணையை நினைத்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆகுறது, வாழ்க்கை துணையால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், வருத்தங்கள்லாம் நீங்கிறது, வாழ்க்கை துணையால முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. மொத்தத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். எதுவும் பெருசா குற்றமா இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது
காதல் உறவு, காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி இந்த மாதத்தில் 12ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்மளோட ராசி மேல வந்து உச்சமாவார். இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் மட்டும் காதல் உறவு, காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பல்ல கடிச்சு நகர்த்துங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்கள், உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு. காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். காதல் உறவு திருமண உறவா நிறைய பேருக்கு மாறும். இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஃபேமிலி கிட்ட சொல்லி பேசலாம். அந்த திருமண முயற்சிகளை தொடங்கலாம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த முயற்சிகளை தொடங்கலாம். நிறைய பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். காதல் உறவு ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். 5ல் இருக்கிற கேது என்ன பண்ணுன்னா குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புத்தி தெளிவை கொடுக்காது, மனசுல கலக்கத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும். ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்கும், ஆனா அது உங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரியே தெரியாது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், ரொம்ப பிரம்மாண்டமான மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம், உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு தருணம் இந்த மாதத்துல நடக்கும். ஆனா அது ஏதோ மனசு அது மகிழ்ச்சியாவே எடுத்துக்காது. இவ்வளவு போராடி இவ்வளவு விஷயத்த நம்ம பெறணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அலட்சிய மனநிலையை கொடுக்கும். அதெல்லாம் நீங்க தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த ஒரு என்ஜாய்பிளான ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அறிவுரை. மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியா நீங்க என்ஜாய் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அந்த தருணங்கள் நிறைய கிடைக்கும். மனம் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயக்கம் கொள்ளும். அது இறைவனோட ஒரு மாதிரியான மாயை. நம்ம அதை கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம அந்த மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் வாழ்க்கையில இருந்த குழப்பம், குளறுபடி பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல சாலிடா குறைய ஆரம்பிக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பாரு. புத்திர பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் உண்டு. ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கும். குழந்ை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்துல குழந்தை பிறத்தல் காரணமா சுப விரைய செலவுகள் உண்டு. மருத்துவமனையில சுப விரைய செலவுகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதம் குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் உறுதியாக உண்டு. எந்த குறையும் இல்லை. நல்லபடியா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். நான் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுக்குறேன். இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு புத்திரபாகியத்துக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் பிள்ளைகளால கடுமையான செலவு இருக்கு. பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவு, எதிர்காலத்துக்காக செலவு, பிள்ளையுடைய கல்விக்காக செலவு, இப்படி எப்படி எந்த ஜானர்ல வேணாலும் இருக்கலாம். இந்த மாதத்துல உறுதியா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுப விரைய செலவு உறுதியாக உண்டு. நீண்ட நாளா பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் இந்த மாதத்துல குறையும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும். பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ரொம்ப நாளா நீங்க ஏங்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைச்ச அந்த சுப காரியங்களை இந்த மாதத்துல செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு இந்த ஏப்ரல் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எதுவும் பாதிப்பு தர மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா 4ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, பாதிப்பா இல்லை. இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில எதுவும் தொய்வு நிலையா இல்லை. கல்வியில உயர்வு உண்டு. கல்வி சார்ந்த வகையில இந்த பட்டம், பதவி இதெல்லாம் பெறுவதற்கு இது சாதகமான நேரம். நிறைய பேர் டிகிரி வாங்குவாங்க, டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கல்வி சார்ந்த வகையில இருந்த கடுமையான போராட்டங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். படிப்பு சார்ந்த வகையில ஒரு திருப்தி, நிம்மதி, அடுத்த கட்டத்துக்கான ஒரு சரியான பாதை இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். கல்வி ரீதியா எந்த குழப்பமும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது ஹெல்த், தேக ஆரோக்கியம். இந்த மாதத்துல எதுவும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த மாதத்துல நான் பாக்குற ஒரு சின்ன மைனஸ் எதுனா உங்களுடைய தேக ஆரோக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை, அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இது உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணியை கொடுக்கும். பித்தம் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும். கால் பாதத்துல அடிபடாம பாத்துக்குங்க. கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள், காயங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை, செரிமான கோளாறு, உஷ்ணத்தால வயிறு சம்பந்தமான பகுதிகளில் வலிகள் வருது. இது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்துல உருவாகலாம். எனவே இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. இந்த மாதத்துல உறுதியாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரம் சனிக்கிழமை இந்த ஏப்ரல் மாதத்துல சரியா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதத்துல நீங்கும். முதல் 15 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்களாம். ஏன்னா புதன் நீச்சமாயிடுவாரு, பரிவர்த்தனையில பலமாகிறாரு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனியோட புதன் இணையும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவும் வராம பாத்துக்கோங்க.
நிறைய பேருக்கு இந்த சனி புதன் சேர்க்கை வரும்போது ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துடுது. தோல் சம்பந்தமான வியாதிகள், அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்து எட்டி பார்க்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எந்த பாதிப்பும் இல்லாமல். மற்றபடி இந்த மாதம் பெருசாக எதுவும் குற்றத்தை கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஹெல்த்து கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நம்ம பராமரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தூக்கம் கெடும், தூக்கமே வராது. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிட்றது, இதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் இந்த மாதத்தில் மன ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். எதுவும் பெருசாக பாதிக்கப்படலை, இருப்பினும் மன ஆரோக்கியம் ஒரு மாதிரி கவலையால சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் மகிழ்ச்சி இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குறையை கொடுக்கும் மன ரீதியா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களோட காதுக்கு வரும், ஆனா அந்த தருணத்தை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்னஸை இந்த காலகட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரியா பராமரித்து செயல்படுறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல வந்து குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல விஷயம். தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க. உணவு தானம் முக்கியமா நிறைய பேருக்கு பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா 7.5 சனி போயிட்டு இருக்கு. உணவு தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் இந்த மாதத்துல செய்யலாம். ஒரு நல்ல பலன் அதன் மூலமாக கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல காகங்களுக்கு உணவு வைங்க, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வாயில்லா ஜீவனுக்கு உணவிடுங்க, அதுவும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சிகள் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சிந்தனையுடைய அந்த தாக்கத்தையும் இது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் அட்டகாசமாக இருக்கு. எதுவும் ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சுப மாற்றம் உறுதியாக நடக்கும். அதில் சில விஷயம் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அது உங்களுக்கும் கேட்க சலிப்பு தட்டு போயிடும். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டச் ஆகிற மாதிரி ஒரு ஜென்ரல் காம்பினேஷனாக நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு கண்டென்ட்டை புகுத்த முடியுமோ நான் புகுத்தி உங்களுக்கு ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மன நிம்மதியை டெஃபினட்டாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து டெஃபினட்டாக மாறுபடும். நீங்கள் 100% பலன்களை உறுதிப்படுத்தி நீங்கள் பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்து தற்போது உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கிறத உறுதியாக உணர்ந்து அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தையும் தற்போதைய கோச்சாரத்தையும் இணைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக மட்டும்தான். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 27 நட்சத்திரம், 12 லக்னம் இதற்கு உள்ள பொது பலன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பதிவுகளை நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல், ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டா புலப்படும். ஸோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் உடைய தெளிவான ஜனனகால ஜாதகத்தை நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். மேலும் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன தசா நடக்கும், என்னென்ன டேட்டில் என்னென்ன புத்தி நடக்கும், எந்தெந்த டேட்டில் என்னென்ன அந்தரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியாக அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். மேலும் இந்த பிடிஎஃப் சர்வீஸில் உங்களுடைய ஜாதகம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கணிப்பு, பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை கணித்து ஒரு தொகுப்பா உங்களுக்கு அதுல கொடுத்துருவோம். 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவோம். உங்களுடைய ஜாதகத்துல 12 ஸ்தானாதிபதிகள் எங்கெங்க இருக்காங்க, அதற்கு என்ன பலன், உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்கு, அந்த யோகத்துக்கு என்னென்ன பலன், எத்தனை ராஜயோகம் இருக்கு, எத்தனை அவயோகம் இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். மேலும் இதோட அஷ்டவர்க்க கணிதம், தசாபுக்தி பலன்கள் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் காம்பினேஷனா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம்.
மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான கிழமை எது, அதிர்ஷ்டமான நாள் எது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து ஒரு PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடபிளாக இருக்கும். உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் தொகுத்து கொடுத்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு முறையான ஜனனகால ஜாதகம் இல்லை, தெளிவான ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த PDF சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் PDFன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீம்லேருந்து இதர விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.